கோர்ட் ரெக்யூர்மெண்ட்டில் டிரைவருக்கான இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா நாளைக்கு இருக்குது. அப்படி இருக்கையில் நாளைக்கு எதிர்பார்க்கப்படும் கேள்விகள் இதுதான் அப்படின்ற தலைப்பில் இந்த ஒரு காணொளி காட்சி வழியாக பார்க்க இருக்கிறோம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஒரு 10 விதமான கேள்விகள் எதிர்பார்க்கப்படும் கேள்விகளாக பார்க்கப்படுகிறது. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் உங்களுக்கான செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன், உங்களை பற்றிய அறிமுகம். ஓகேங்களா, அது பேசிக்காக கண்டிப்பாக உறுதியாக இருக்கும். ரெண்டாவது உங்களை பற்றின ஃபேமிலி பேக்ரவுண்டு, அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்க, இவங்க புவர் கண்டிஷன்லேருந்து வந்திருக்காங்களா, கொஞ்சம் மிடில் கிளாஸ்லேருந்து எப்படி இருக்காங்க, இல்லை வெல் செட்டிலாக இருக்காங்களா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்டை அவங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அதுக்காக இந்த ரெண்டாவது கொஸ்டின். அடுத்து மூணாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இருக்கக்கூடிய பகுதி கிராமமா இல்லை டவுனில் தான் இருக்கீங்களா, அங்கே உங்கள் வீடு இருக்குன்னா அப்படின்னா அந்த வீடு அந்த ஹோம்லேருந்து உங்கள் வீட்டுக்கு நியர்பையாக இருக்கக்கூடிய ஒரு கோர்ட் இருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த கோர்ட்டுக்கும் உங்கள் வீட்டுக்குடைய உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளவு, அப்ராக்சிமேட் கிலோமீட்டர்ஸ் என்றது எவ்வளோ இருக்குது, அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். இது மூணாவது. அடுத்து நாலாவது பார்த்தீங்கன்னா, கோர்ட்டினுடைய நீதிமன்றத்தினுடைய ஒர்க் டைம் என்ன, மார்னிங்லேருந்து ஈவினிங் வர அப்படின்னா எந்த டைமில் ஸ்டார்ட் ஆகி எந்த டைமில் எண்ட் ஆகுது கோர்ட்டு டைம் டூரேஷன் அப்படின்றது. ஃபிஃப்த்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் போகக்கூடிய ஜாப் எந்த ஜாப்போ அந்த ஜாப் ரிலேட்டட் தான் நீங்கள் இன்டர்வியூக்கு போயிருக்கீங்க. அப்போ அந்த ஜாபை பற்றி கொஞ்சமாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கீங்களா, அதாவது அடிப்படையாக அந்த பேசிக்கை நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கீங்களா அப்படின்ற மாதிரி அந்த நேச்சர் ஆஃப் ஜாப் அப்படின்ற மாதிரி கொஸ்டின்ஸ் அப்படின்றது உங்கள்கிட்ட எதிர்பார்ப்பாங்க, கேட்பாங்க. அடுத்ததாக ஆறாவதாக பார்த்தீங்கன்னா, அந்த எஜுகேஷன் ரிலேட்டடான கொஸ்டின் உங்கள்கிட்ட கேட்கணும் அப்படின்ற காரணத்தினால நீங்கள் இப்போ காலேஜ் படித்து முடிச்சிருக்கீங்க அப்படின்னு அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கும் போது, உங்கள் ப்ரொஃபைலை பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போது, இப்போ நீங்கள் பிஏ தமிழ் படிச்சிருக்கீங்க அப்படின்னா கம்பராமாயணம், சிலப்பதிகாரம் இதிலிருந்து பொதுவான ஒரு அடிப்படை கேள்விகள் அப்படின்றது கண்டிப்பாக கேட்பாங்க. அதே மாதிரி இல்லை நான் டெக்னிக்கல் படிச்சிருக்கேன், டெக்னிக்கல் சொல்லும் போது ஒரு பாலிடெக்னிக் படிச்சிருக்கேன், இல்லாட்டி டெக்னிக்கலில் ஒரு இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன், அதில் நீங்கள் ஒரு ட்ரிபிள் சிவில் மெக்கானிக்கல் இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் படிச்சிருக்கீங்க அப்படின்னா அவங்க பேசிக்காக கேட்குற கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெஸ்ஸோட யூனிட் என்ன, ஸ்ட்ரெஸ்ஸோட ஃபார்முலா என்ன. இப்போ ஸ்ட்ரெஸ்ஸோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா லோடு பை ஏரியா, ஸ்ட்ரெஸ்ஸோட யூனிட் பார்த்தீங்கன்னா நியூட்டன் பெர் எம்எம் ஸ்கொயர். இந்த மாதிரி பாலிடெக்னிக் இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கு அடிப்படையான ரொம்ப பேசிக்கான கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க. நீங்கள் போகிற ஜாப் நேச்சர் அது வேறு இருந்தாலும் நீங்கள் சப்ஜெக்ட் படிச்சிருக்கீங்களா, அந்த சப்ஜெக்டுக்கான கொஸ்டின் அவங்க கேட்குறதுனால இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் அவங்க கேட்குறாங்க. அதே மாதிரி காமர்ஸ் படித்தவங்களுக்கு, அக்கௌண்ட்ஸ் படித்தவங்களுக்கு அந்தந்த சப்ஜெக்ட் ரிலேட்டடாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கீங்க உங்கள் நாலேஜ் செக் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் அவங்க கேட்குறாங்க. அடுத்து ஏழாவது பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு டிகிரி அல்லது யூஜியோ பிஜியோ படித்து முடிச்சுட்டு ஆனால் இந்த 8th குவாலிஃபிகேஷனில் உள்ள டிரைவருக்கு ஏன் இந்த ஒரு ஜாபுக்கு நீங்கள் வரீங்க அப்படின்னு கேட்கும் போது அதுக்கான பதில் நீங்கள் பதில் சொல்லிடுவீங்க. அந்த பதில் சமாளிக்கும் கூடிய பதிலாக இருக்கக்கூடாது, அவங்கள திருப்தி அளிக்கக்கூடிய விதமான பதிலாக இருக்க வேண்டும். நம்ம சொல்லக்கூடிய பதில் அவங்களுக்கு திருப்தி அளிக்கணும், ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கணும். அது எப்படி நீங்கள் அதில் அணுக வேண்டிய முறை என்ன, அதில் நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு இன்டர்வியூ அப்ரோச் பண்ணுறதுனா நீங்கள் போய் உட்காந்து எப்படி பதில் பேசணும், அந்த தன்மையை நீங்கள் எப்படி வளர்த்துக்கணும் அப்படின்ற ஒரு கைட்லைன்ஸ். அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 5 வீடியோஸ் சொல்லி உங்களுக்கு நான் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னது. அந்த 5 வீடியோஸில் பார்த்தீங்கன்னா அதில் மென்ஷன் பண்ணியிருப்பேன், எப்படி நீங்கள் டேலண்ட்டாக ஆன்சர் பண்ணி அவங்கள ஒரு சாட்டிஸ்ஃபைடாக பண்ண வச்சு அவங்கள எப்படி அதிக மார்க்கு அவங்கள போட வைக்கிறது, நீங்கள் எப்படி அவங்களுக்கு அழகாக இம்ப்ரெஸ் பண்ண வைக்கிறது அப்படின்ற மாதிரி அழகாக சொல்லி கொடுத்து ஒரு கைட்லைன்ஸாக உங்களுக்கு ஒரு அட்வைசரிஸாக அந்த 5 வீடியோ வாட்ஸ்அப்லலாம் ஷேர் பண்ணி வச்சுருப்பேன். அதை பற்றி நான் ப்ரீவியஸாக கூட 2 days பிஃபோராக கூட உங்களுக்கு வீடியோலாம் போட்டு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். சரி, ஓகே, அது இருக்கட்டும், அது பழைய கதை. இப்போ அடுத்து 8th பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, ரைட்டிங் ஸ்கில் அண்டு ரீடிங் ஸ்கில் இருக்கா அப்படின்றத செக் பண்ணுறது. பேசிக்காக உள்ளது தானே, ரைட் பண்ண சொல்கிறது, அவங்க சொல்ல உங்களை எழுத வைக்கிறது. ரீடிங் ஸ்கில்னால் நீங்கள் எழுதும் போது நல்ல உச்சரிப்பு நல்ல தெளிவாக நிறுத்தி நிதானமாக எந்த இடத்துல நிறுத்தணுமோ அந்த இடத்துல நிறுத்தி அழகாக வாசிக்கிறது. வாசிக்கும் போதெல்லாம் ஏனோ தானோன்னு வாசிக்காமல் ஒரு செய்தியாளர் வாசித்தா எப்படி இருக்கும், ஒரு உணர்ச்சி மிகுந்த பேச்சா, அந்த பேச்சுக்கு அந்த எழுத்துக்களுக்கு உயிர் கொடுக்குற மாதிரி ஒரு உயிருள்ள பேச்சா எப்படி ரீட் பண்ணி காமிக்கிறது அப்படின்ற ஒரு டேலண்ட் அப்படின்றது இருக்குது. அந்த மாதிரி பேசினா ரொம்ப பெட்டராக இருக்கும். ஓகே, அடுத்து நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிறோம் 2 பாயிண்ட், 9th பாயிண்ட் 10th பாயிண்ட். அது என்னன்றதை பார்த்துடலாம். இப்போ 9th பாயிண்ட் பார்த்தீங்கன்னா பொது அறிவு, அடிப்படை பொது அறிவுன்னு சொல்லலாம். ஏன்னா இது ஸ்கூல் புக்கில் இருந்து தான் நீங்கள் படிச்சிருந்து கேட்பாங்கன்னே, அப்படி அந்த லெவலாக இருக்காது, ரொம்ப பெரிய லெவலாக இருக்காது, ஒன்றும் இல்லை. இப்போ இந்த பஸ் ஸ்டாண்ட்லாம் பார்த்தீங்கன்னா விற்பாங்க 20 ரூபா 30 ரூபாய்க்கு அடிப்படை பொது அறிவுன்னு சொல்லி எல்லாருமே தெரிந்து கொள்ளக்கூடிய பொது அறிவாக இருக்கும். குட்டி புக்காக இருக்கும் பார்த்தீங்களா, அதிலிருந்து கொஸ்டின் கேட்டால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதாவது எப்படின்னா, இந்தியாவினுடைய கொடியை பற்றி, இந்திய கொடியில் இருக்கக்கூடிய அந்த ஆரக்கால்கள் போது எத்தனை கால் இருக்குது, 24 ஆரக்கால் இருக்குது. அப்புறம் உலகிலேயே சிறிய நாடு எது, உலகிலேயே சிறிய கடல் எது, அப்புறம் இந்திய அளவில் பெரிய போக்குவரத்து எது, இந்த மாதிரி சிறிய பெரிய இந்த மாதிரி கேள்விகள். அப்புறம் இந்தியாவிலேயே முதன்முறையாக
அந்த நீதிமன்றம், இப்படி முதன்முறையாகன்னு வரக்கூடிய கேள்விகள், இந்த மாதிரி கேள்விகள், பொது அறிவான கேள்விகள், இந்தியாவின் தேசிய நாற்காட்டி, இந்த மாதிரி கேள்விகள் தான். அவ்வளோதான். அடுத்து 10th பாயிண்ட், லாஸ்ட் பாயிண்ட் நான் பார்க்குறது கரண்ட் அஃபேர்ஸ். இந்த கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் லெவல்னு சொல்லும் போது இப்போ ரீசெண்டாக நடந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதில் கேப்டன் யார்? ரோஹித் சர்மா. எத்தனாவது முறையாக இந்தியா வந்து சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் கப்பு வாங்குறாங்க? இந்த மாதிரி கேள்விகள். அதுக்கு நடந்து முடிஞ்ச ரொம்ப நாளான அந்த ஒலிம்பிக்ல இருந்துலாம் கேள்விகள் கேட்கறதுலாம் வாய்ப்புகள் மிக மிக குறைவு. இருந்தாலும் இப்போ நடக்கக்கூடிய ரீசெண்டான மிக முக்கியமான ஃபேமஸாக டிவியில் இந்த மாதிரி போட்டு காமிச்சாங்க, சாம்பியன்ஷிப்பில் வந்து பெரிய லெவலில் இந்தியா பண்ணியிருக்கு அப்படிங்கிற போது அதை மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஓகேங்களா? அடுத்து கோர்ட் ரிலேட்டடான கொஸ்டின்ஸு. இப்போ ரீசெண்டாக நடந்த மகா சிவராத்திரி எப்போ நடந்துச்சு? அது ஃபேமஸாக தமிழ்நாட்டில் எங்கே நடந்துச்சு? எந்த மலையில் நடந்துச்சு? அப்புறம் இப்போ மார்ச்சில் வந்து சிட்டுக்குருவி தினம், உலக சிட்டுக்குருவி தினம் முந்தா நேத்தோ. அதாவது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் மார்ச் மந்தில் நடந்த ஒரு மிக முக்கியமான ஈவெண்ட்ஸ். மகா சிவராத்திரி, சிட்டுக்குருவி தினம், இந்த மாதிரி கொஸ்டின்ஸு. அப்புறம் இப்போ ரீசெண்டாக சட்டமன்ற தேர்தல் பார்த்தீங்கன்னா எத்தனை ஸ்டேட்டில் நடந்து, அந்த ஸ்டேட்டில் யார் இப்போ சிஎம்மாக இருக்கா, அப்போ அந்த ஸ்டேட்டில் சிஎம் யார், இந்த ஸ்டேட்டில் சீஃப் மினிஸ்டர் யார், அந்த மாதிரி கொஸ்டின். அப்புறம் சினிமாவில் வந்து அவார்டு ஃபங்க்ஷன் வைப்பாங்க பார்த்தீங்களா, அது இந்திய அளவில் தாதா சாஹேப் பால்கே விருது, இந்தியாவில் பெரிய அவார்டு, சினிமா அவார்டு. அந்த அவார்டு இந்த வருஷம் யார் வாங்கியிருக்கா? தாதா சாஹேப் பால்கே அவார்டு. அப்புறமேட்டுக்கு இப்போ பெரிய விருது வழங்கும் நிகழ்ச்சி சினிமாவில் வைப்பாங்களே, இந்திய அளவுலையோ தமிழக அளவுலையோ, அந்த அவார்டை பற்றி பெஸ்ட் டேரக்டர், பெஸ்ட் சினிமா, சூப்பர் ஹீரோ, இந்த மாதிரி பேசிக் கொஸ்டின்ஸு. அப்புறம் ரீசெண்டாக ஒரு கரண்ட் இஷ்யூ போய்ட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் எம்கே ஸ்டாலின் பார்த்தீங்கன்னா அவர் வந்து அந்த பட்ஜெட்டில் வந்து ரூன் போட்டு கொடுத்துருக்காங்க, ரூபாய்னா ரூன் போட்டு கொடுத்துருக்காங்க. பட் வந்து அதுக்குன்னு ஒரு சிம்பிள் இருக்கும், மத்திய அரசு அதான் யூஸ் பண்ணுறாங்க. அது எப்போ கொண்டு வந்தால் 2010 மிஸ்டர் உதயகுமார் அப்படின்றவர் கொண்டு வந்திருப்பார்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து ரிலேட்டடாக இதே மாதிரி தானே, இதெல்லாம் கரண்ட்டில் நடக்கக்கூடிய விஷயங்கள். கரண்ட் அஃபேர்ஸ் கேட்டால் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் நம்ம பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கலாம்.